நேரம் மகிழ்ச்சியாக, ஒரு உற்சாகமாக அல்லது ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள் உங்களுக்கு பிடித்தது? நிச்சயமாக. இப்ப அந்த நேயர் விருப்பம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கேள்விதான் இது. என்னன்னா, திருமுறைகள் சுவை மிக்கது. திருமுறைகளுக்கு ஞானசம்பந்த பெருமான் போலவே அருணகிரிநாதரும் தமிழை கையாண்டிருப்பார். மிகவும் அற்புதமாக கையாண்டிருப்பார். ரொம்ப கரடு முரடான நெருடலாக உள்ள வரிகளாக இருக்கும். அதை எளிமையா பாடல்கள் தான் தற்பொழுது வழக்கத்தில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். கடினமான பாடல்களும் நிறைய உண்டு. இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த திருப்புகளுக்கு சந்த பாடல் என்று பெயர். அதாவது தாளக்கட்டுக்குள் மீறி இருக்கும். அந்த வரிகளுக்கு ஏற்ற போல தான தந்தன தனத்தான தந்த தான 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 தன தான அப்படி இருக்கும். அது எந்த தாளத்துல வரும்னு நம்ம உட்கார்ந்து கணக்கு போட்டாதான் அந்த தாளத்தை நம்ம கையாள முடியும். அப்படி நிறைய திருப்புகள் இருக்கு. ஏனென்றால் இப்ப ஆதி தாளத்துல எளிமையா பாடுற திருப்புகள்லாம் நிறைய இருக்கிறது. ஆதிதாளம், மிஸ்ரச்சாப்பு, கண்டச்சாப்பு, இப்படி தாளத்துல எளிமையா பாடிடலாம். மற்றபடி சந்த தாளம்னே பேரு. இப்ப பரிமள களப சுகந்த சந்த கண்ணமானார் படையம படையன அந்தி குங்கன் கடையாளே பரிகளி நிறைமுறை பொங்கொட்கங்கொட் குடலாளி மருகிடும் மருளனை கின்பொட்டம்பொட்டருள்வாயே அதிதிரு மருக கடம்ப தொங்க திருமார்வாழலை குமு குமுவென செம்ப கண்டி திரிவேலா திரிபுர தகனரும் பந்தீகும் சர்க்குருநாதா ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். இப்படி கடினமான பாடல்கள், கடினமான தாளங்கள் எல்லாம் நிறைய அமைந்துள்ளது. இதே போல நிறைய எண்ணிலடங்கா திருப்புகள். அதாவது சந்தத்தில் அமைக்கணும்னா நம்ம உட்கார்ந்து அதை கணக்கு போடணும். இது எந்த கட்டளையில் அமைந்துள்ளது, இது கண்டத்தில் அமைஞ்சிருக்கா, சதுசரத்தில் அமைஞ்சிருக்கா, மிஸ்ரத்தில் அமைஞ்சிருக்கா என்று கணக்கு போட்டு தாளத்தை வடிவமைத்து தான் நாம் அதை கையாள முடியும். மற்றபடி எளிமையான திருப்புகளும் உள்ளது. ஆனால் எப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த நெருடலான வரிகளை கையாண்டாரோ அதே போல இப்ப இன்னொரு பாடல் திருச்செங்கோட்டு திருப்புகள். பக்தர்கள் அப்ரீக நித்தம் நடித்திடு பக்ஷி நடத்திய குகபூர்வ பக்ஷிம தட்சிண உத்தரதிப்புள்ள பக்தர்கள் அற்புதம் என போதும் சித்திரக வித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகடை சிறிதடியேனும் செப்பன வைத்துலகிற் பரமத்தரி சித்திரகனுத்தகம் வரவேனே சத்திகதத்தை கணித்து விளக்கரி கற்பவனி தெரித்தினை காவல் கற்ற குரத்தி நிறத்தகோத்தடி கட்டியணை தவனிரு தோழா சத்திகை ஒக்க இடத்தினில் வைத்து தகப்பனும் மெச்சிடமறை நூலில் தத்துவதற்பர முற்றும் உணர்த்திய சர்ப்பகிரி சுர பெருமாளே சர்ப்பகிரி சுர பெருமாளே சித்திரகனுக்கிரகம் மரவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி நடுநான ஒரு வரிகள் எல்லாம் நிறைய திருப்புகளில் கையாண்டிருப்பார் அருணகிரிநாதர். திருஞான சம்பந்தர் அவருடைய தந்தையாரோட போய் வேதங்கள் இதெல்லாமே படிச்சுட்டு இருப்பார். அதே போல மாணிக்க வாசகரும் அவ்வாறு தான்.
இவர்களுடைய தேவாரங்களில் எல்லாமே நல்ல தமிழ் இருக்கும். எந்த விதமான ஒரு சமஸ்கிருத வார்த்தைகள் அதுல இருக்குமோ நான் அறிந்து நான் பார்த்ததில்ல. சில வேளை நீங்க தான் சொல்லணும். எப்படி அவர்கள் தாங்கள் வாழ்ந்து தங்களை சூழ்ந்த இருந்த ஒரு விஷயத்தை இல்லாமல் அவர்கள் இயல்பாவே ஒரு தூய தமிழிலே தங்களுடைய படைப்புகளை அல்லது தங்களுடைய திருமுறைகளை அவர்கள் பாடினார்கள். இல்லாட்டி இதுகளுக்குள்ள ஏதாவது வார்த்தைகள், வேறு மொழி கலப்புகள் வார்த்தைகள் இருக்குதா? நிச்சயமாக நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. ஏனென்றால் ஆகமத்துக்கும் தமிழுக்கும் எந்தவித ஒரு பேதமும் கிடையாது நிச்சயமாக. ஏன்னா அருளாளர்கள் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள் என்று இறைவனை போற்றி பாடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைத்த சங்கத பங்கமா, பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா, மாகதற்கரி போல் திரிந்து புரிந்து நின்றுடும் மாசுசேர் ஆகதற்கு எளிய நிலையின் திரு ஆளவாய் அரண் நிற்கவே என்று பாடுறார். நாவுக்கரசு பெருமான் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், எப்படி ஜலம்னு சொல்றோம், அவர் சலம்னு சொல்றாரு. அங்க சலம் பூவோடு தண்ணீர்னு அங்க நீரை சலம்னு சொல்றாரு. அதனால பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், பெருகலாவிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயது ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்க வேணும் நாவுக்கரசு பெருமானே சொல்றார். இன்னொன்னும் நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் வடமொழியும் தென் தமிழும் ஆயினான் காண்பார். வடமொழியும் தென் தமிழும் ஒன்று கூட்டி தான் பாடுறார். இரண்டும் இரண்டு கண்ணாதான் சிந்திச்சு பாடுறாங்க. ஆகையாலே நால்வர் பெருமக்கள் அப்படி ஆகமங்களையும் சமஸ்கிருத மொழிகளையும் பேதமையாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்னவென்றால் ஒரு பதிகத்தையும் சொல்லி நிறைவு பாடல்களில் நீ இந்த பதிகத்தை பாடினால் இந்த பலன் உனக்கு, இத பாடு 10 பாடு, பதிகம் முழுவதையும் பாடினால் நிச்சயமாக அந்த பதிகத்தின் பலன் நிச்சயமாக உண்டு. ஆகையாலே அவர்களிடம் எந்த ஒரு பேதமையும் அந்த பதிகத்தில் பாடலில் கிடையாது. ஆனால் இப்ப வேதம் சொல்றாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, சமஸ்கிருதம், ஆனா அவங்க மொழி தமிழ் தான் பேசுவாங்க. சரியா? அரசியலுக்காக பேதமையை உண்டு பண்ணி இது பண்ணிட்டாங்களே, பிளவுபாடை ஏற்படுத்தி உள்ளார்களே தவிர மற்றபடி திருமுறைகளுக்கோ ஆகமங்களுக்கோ பேதமை கிடையாது. சொல்பவர்களுக்கு வேணால் இருக்கலாம், சில இடங்களில் சொல்பவருக்கு வேணாலும் இருக்கலாம். அதை அடியன் நிறைய இடங்களில் கண்டு பார்த்து உள்ளேன், ரசித்து உள்ளேன். ஏனென்றால் பக்குவப்பட வேண்டிய விடயம் ஆன்மீகம் என்பது, ஆகமங்களும் சரி பக்குவப்படுத்துவதுதான். அதாவது குருமகா சன்னிதானம் சொல்லுவாங்க, தருமபுர ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானம், வேதத்தினுடைய சாறு தான் திருமுறை. வேதம் பழம், இது சாறு. இதுல எங்க போய் பேதமையை தேடுவது? அத நம்ம கண்ணார பாக்குறோம், பழத்தை நறுக்கி சாப்பிடுறோம், உள்ளார போகும்போது சாரா போகுது, சுவைக்கிறது சாரா போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகையாலே இங்கே பேதமை எதுவும் கிடையாது. அருளாளர்களுக்கு எல்லாரையுமே வாழ்த்தி இந்த உலகம் நன்மை அடைய வேண்டும் அப்படி என்று சொல்ற ஒரு பதிகத்தோட இன்னைக்கு நாங்க இந்த நேர்காணல நிறைவு செய்வோம். நிச்சயமாக. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும், பெண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதுரும் கருமலே வளநகர், பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே. பையம் நீடுக மாமழை மண்ணுக, பையம் நீடுக மாமழை மண்ணுக, பையம் நீடுக மாமழை மண்ணுக, மெய் விரும்பிய அன்பர் விளங்குக, மெய் விரும்பிய அன்பர் விளங்குக,
சைவ நன்னெறிதாம் தழைத்து ஓங்குக. சைவ நன்னெறிதாம் தழைத்து ஓங்குக. தெய்வவன் திருநீரு சிறக்கவே. தெய்வவன் திருநீரு சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, குடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த நேரத்துல எங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் பேசணும் இருந்தோம். இப்ப சில விஷயங்கள் தான் நாங்க பேச கிடைத்தது. உங்களுடைய பாடல்களோட, திருப்பதிகங்களோட நல்ல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அறியாத பல விஷயங்கள் நிறைய இருக்கு. நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல இணைந்து கொள்ளலாம். இன்றைய இந்த நிகழ்வுல எங்களோடு இணைந்து கொண்டவர் தேவார இசமணி குமார ராமச்சந்திரன் ஓதுவார் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி.